அண்மை செய்தி சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை தற்போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி விலகுகிறாரா என்ற கேள்வியும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என்று திங்கட்கிழமைக்குள் முடிவு அறிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மனுவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பேரவையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார். தொடர்ந்து ஜாமீன் வேண்டுமா, பதவி வேண்டுமா என்று நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருந்த நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி விலகுகிறாரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என்று நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை தற்போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்கிறார். இது செந்தில் பாலாஜி பதவியிலிருந்து விலகுகிறாரா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் நித்யானந்தன். தற்போது ஜாமீன் வேண்டுமா, பதவி வேண்டுமா என்று நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக தற்போது அமைச்சர் ரகுபதி மனுவை தாக்கல் செய்கிறார், மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி விலகுகிறாரா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. அமலாக்கத்துறையுடைய வழக்கில் சிக்கி சுமார் 460 நாட்களுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்தவர் அமைச்சராக இருக்கிறார். தற்பொழுது மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறையுடைய அமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்கிறார். ஆகவே அவர் கிட்டத்தட்ட ஒரு 460 நாட்களுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்ததற்கு பிறகாக சிறையிலிருந்து வந்திருக்கிறார். அதாவது அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்யவில்லை, ஆனால் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அமலாக்கத்துறை வழக்கில். ஆகவே இதையெல்லாம் நிறைவடைந்து அவர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த ஒரே ஒரு நாள் இடைவெளியில் அவருக்கு மீண்டும் அதே அவர் முன்னாள் எந்த அமைச்சரவை துறையை கவனித்து வந்தாரோ அதே அமைச்சரவை துறையை அவருக்கு தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வழங்கியிருந்தார். ஆகவே அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்னாகவும் இதே மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையும் மின்சாரத்துறையும் கையில் வைத்திருந்தார். ஆகவே திரும்பவும் சிறைக்கு சென்று 460 நாட்களுக்கு பிறகாக சிறையிலிருந்து வந்ததற்கு பிறகாக ஒரே ஒரு நாள் இடைவெளியை கொடுத்து மீண்டும் அவருக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு வழங்கியிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை எழுந்த நிலையில் மீண்டும் இது தொடர்பான அரசியல் ரீதியாகவும் பலம் கடந்து சென்ற நிலையில் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என வழக்குகள் சென்று கொண்டிருந்த பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பெண்மணி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது வருகிற திங்கட்கிழமை அன்று அமைச்சராக நீடிக்கப் போகிறார்களா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்று செந்தில் பாலாஜிக்கு கெடு விடுத்திருக்கிறது. ஆகவே இதில் ஒன்று அமைச்சராக நீடிக்க வேண்டும், இல்லையெனில் ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் செந்தில் பாலாஜி அதில் ஜாமீனில் வெளியே இருக்கப் போகிறாரா அல்லது அமைச்சர் பதவிதான் வேண்டும் என்று மீண்டும் சிறைக்கு செல்லப் போகிறாரா என்ற ஒரு நிலை இருந்து வரக்கூடிய சூழலில் வருகிற திங்கட்கிழமை அன்று உச்சநீதிமன்றத்தில் இதற்கான பதிலை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் காட்டமாக கூறியிருக்கிறது. ஆகவே மீண்டும் சிறைக்கு செல்லாமல் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வார் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு கள்ளச்சாராயங்கள், கணினி வெளி சட்ட குற்றவாளிகள், மருந்து சரக்கு மற்றும் குற்றவாளிகள், வன குற்றவாளிகள், குண்டர்கள், விபச்சார தொழில் குற்றவாளிகள், மணல் கடத்தல் குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள், குடிசை பகுதி நில அபகரிப்பு மற்றும் காணொலி திருடர்கள் ஆகியோரில் அபாயகரமான நடவடிக்கைகள் தொடர்பான திருத்த சட்ட முன்வடிவு ஒன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவு என்பது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அதாவது மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறைக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கிறது. ஆனால் இதனை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அவருடைய துறை அவர் தாக்கல் செய்யாமல் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இதனை தாக்கல் செய்திருக்கிறார் சட்டப்பேரவையில். ஆகவே சட்டமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த விவகாரத்தை எழுந்து சட்ட முன்வடிவை தாக்கல் செய்திருக்கிறார். இதன் மூலம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்யக்கூடிய அமைச்சர் தான் சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நிறைவடையும் நாளன்று அதை சட்டமாக நிறைவேற்றுவார்கள். அப்போதும் அந்த அமைச்சர் அங்கு இருக்க வேண்டும்.
ஆகவே 29ஆம் தேதிக்குள்ளாக சட்டப்பேரவையில் இது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் வருகிற திங்கட்கிழமை அன்று நிறைவேறும். ஆனால் திங்கட்கிழமை அன்று அவர் அமைச்சராக நீடிப்பாரா அல்லது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற ஒரு கேள்விக்குறி இருப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் அவர் ஒருவேளை தனக்கு ஜாமீன் தான் வேணும் என்று உச்சநீதிமன்றத்தில் கூறினால் உடனடியாக அவர் அமைச்சருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். ஆகவே அவர் தற்பொழுதே அதில் சுதாரித்துக் கொண்டு ஜாமீன் தான் கேட்கப் போகிறார் என்பது உறுதியாகக்கூடிய வகையில் இந்த சட்ட மசோதாவை அன்றைய தினத்தில் அவர் அமைச்சராக ஒருவேளை இல்லாத பட்சத்தில் இந்த சட்ட முன்வடிவை நிறைவேற்ற முடியாமல் போகும். ஆகவே அதன் காரணமாக இது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் வழங்கி இதனை சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். ஆகவே இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து பார்த்தால் வருகிற திங்கட்கிழமை அன்று அதற்கு முன்னதாகவே மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உச்சநீதிமன்றத்தில் தனக்கு ஜாமீன் மட்டுமே போதும், அமைச்சர் பதவி வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் கூறுவார் என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் 460 நாட்கள் சிறையில் இருந்து வெளியே வந்ததற்கு பிறகாக மீண்டும் சிறை தண்டனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக தனக்கு ஜாமீன் முக்கியம் என்பதால் அமைச்சர் பதவியை துறக்க இருக்கிறார் செந்தில் பாலாஜி என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது. சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் என்பது அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை அம்பலப்படுத்தி இருக்கிறது என்பது இதன் மூலம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன், தற்போது நீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்வைத்துள்ளது. ஜாமீனா பதவியா என்று முடிவு செய்து திங்கட்கிழமைக்குள் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பார்க்கப்படுகிறது? இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நாம் முன்னதாக மிக முக்கியமாக கூறியிருந்தோம், அதாவது ஜாமீனா அல்லது அமைச்சர் பதவியா இதற்கான விவாதம் என்பது அதற்கான மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் இது வந்ததற்கான காரணம் என்பது அவர் அமைச்சர் பதவியில் கூட இல்லை. அதாவது முன்னதாக 460 நாள் சிறையில் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுதெல்லாம் மிக முக்கியமாக கூறும்பொழுது அந்த வழக்கில் அவர் அமைச்சராக தற்பொழுது இல்லை. ஆகவே சாட்சியங்களை கலைக்க மாட்டார். ஆகவே அதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அதாவது ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை எடுத்து வைத்திருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தில். ஆகவே இந்த வாதங்களை எல்லாம் கேட்டதுக்கு பிறகாக அவர் அமைச்சராக இல்லை, அதே நேரத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டை இன்னும் உறுதி செய்யவில்லை. ஆகவே அதன் காரணமாக தான் ஜாமீன் வழங்குகிறோம் என்று உச்சநீதிமன்றம் கூறி ஜாமீன் வழங்கியது. ஆனால் அவர் ஜாமீனில் வெளியே வந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அதனை அழகு பார்த்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின் என பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. ஆகவே சிறையில் 460 நாள் சிறையில் இருந்த ஒருவருக்கு 48 மணி நேரத்திற்குள்ளாக அமைச்சர் பதவியா என்ற ஒரு செய்தி எல்லாம் இருந்த நேரத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி கட்டாயமாக வழங்கப்பட்டது. ஆகவே மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமாக 2 கேள்விகளை எழுப்பியது. அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா? ஒருவேளை அமைச்சர் பதவி தான் வேண்டும் என்றால் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் ஜாமீனில் வெளியே எம்எல்ஏவாக தொடரலாம், சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம். ஆகவே மீண்டும் சிறையா அல்லது அமைச்சர் பதவியா என்றால் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டாம் என்பதுதான் செந்தில் பாலாஜியுடைய நிலைப்பாடாக இருக்கும். அந்த வகையில் அதை உறுதி செய்யும் வகையில் தான் இன்று சட்டப்பேரவையில் இந்த மசோதாவை அவர் தாக்கல் செய்யாமல் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை வைத்து அந்த மசோதாவை அவருடைய துறை செந்தில் பாலாஜியுடைய துறையாக இருக்கக்கூடிய மதுவிலக்கு ஆயத்துறையுடைய சட்ட மசோதாவையே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வியின் அடிப்படையில் பார்க்கும்போது தனக்கு ஜாமீன் முக்கியம் அவசியமாக இருக்கிறது. நான் வெளியே இருக்க வேண்டும், சிறையில் இல்லாமல் வெளியே இருக்க வேண்டும் என்பதுதான் விரும்புகிறார் செந்தில் பாலாஜி. ஆகவே அந்த அடிப்படையில் தன்னுடைய அந்த அமைச்சர் பதவியை இன்றோ அல்லது நாளையோ ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் ராஜினாமா செய்வது என்பது தற்பொழுது அவரா தாமாக முன்வந்து செய்யவில்லை. அமலாக்கத்துறையுடைய வழக்கின் காரணமாக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பதற்கு பிறகாக உச்சநீதிமன்றம் காட்டமாக செந்தில் பாலாஜி கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகாக அவர் அவருடைய ராஜினாமா செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இருக்கும் என்பதுதான் இதன் மூலமாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் கெடுதலின் காரணமாக செந்தில் பாலாஜி இந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்வார் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. ஏனென்றால்
460 நாள் சிறையில் இருந்ததுக்கு பிறகாக அவர் மீண்டும் அமைச்சர் பதவியை 48 மணி நேரத்திற்குள்ளாக அமைச்சர் பதவி ஏன் வழங்கப்பட்டது என்று உச்சநீதிமன்றமும் மிக முக்கியமான கேள்வியாக அதை எழுப்பாவிட்டாலும் உச்சநீதிமன்றம் அதில் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் இந்த விவகாரத்தில் அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்ற அந்த இரண்டு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சமாக இருந்து வருகிறது.